கிரைஸ்தலாட் இன்றைய நாடுக்குரிய வேதவசனம் தானியேல் 9வது அதிகாரம் 23வது வசனம். நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்போதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். அன்புக்குரியவர்களே, தர்மையான காலை வேளையிலும் அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் இந்த நல்ல வார்த்தைக்காய் நன்றி செலுத்துவோம். விசேஷமாக தானியேல் காரியத்தை குறித்து வேதனையோடு கர்த்தருடைய சமூகத்திலே அமர்ந்த போது கபிரியேல் தூதன் இறங்கி வந்து தானியேலோடு சொன்ன வார்த்தை, நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது என்று கர்த்தருடைய தூதர் ஆனவர் தானியேலோடு பேசினார். அதே போல இன்றைக்கு சில காரியங்களை குறித்து வேதனையோடு இருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையை கர்த்தர் உனக்காக ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார். குறித்த காலத்திற்காக தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. வாக்கு தத்தங்கள் நாம் கேட்டது, கர்த்தருடைய வார்த்தை உண்மை உள்ளது, ஜீவனுள்ளது. அந்த ஜீவனுள்ள வார்த்தையானது பெண் மான்களை, கர்த்தருடைய சத்தம் பெண் மான்களை ஈனும்படியாய் செய்வது போல கர்த்தருடைய வார்த்தைகள் அநேக காரியங்களை செய்யக்கூடியதான். உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு நீங்கள் செய்து இன்னைக்கு சோர்ந்து போயிருக்கிறீங்களா? சோர்ந்து போகும்போது அந்த கர்த்தர் நமக்காய் பெரிய காரியங்களை செய்யும் போது தாமதித்தாலும் குறித்த காலத்திற்காக தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறதற்காய் நாம் காத்திருக்க வேண்டியது நம்மேல் வந்து பெரிய கடமையாய் காணப்படுகிறது. எது நடந்தாலும் கர்த்தர் நமக்காய் ஜீவனை கொடுத்தார். நாம் அவருக்காக என்ன செய்தோம் என்று ஒவ்வொரு நேரம் யோசித்து பார்க்கும்போது நமக்கு ஜீவனை தானமாய் தந்திருக்கிறார். ஒரு வாழ்க்கையிலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்ம பாதுகாத்த தேவனுக்கு நாம் நன்றி சொல்ல பாத்திரவான்களாய் காணப்படும். பாருங்கள், தானியேலுடைய காரியம் ஜெயமாய் மாறிட்டு பாருங்கள். அந்த இடத்திலே கர்த்தர் வெட்கப்படுத்தாதபடி தானியேல் கூப்பிடும் முன்பு அதற்காக கட்டளை வெளிப்பட்டு அதை அறிவிக்க தூதன் இறங்குகிறது போல உங்களுடைய விஷயத்துல கர்த்தர் உங்களுடைய தூதனை அனுப்பி விடுவிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அவரை சார்ந்து கொள்வோம். கர்த்தர் தாமே உங்களை விடுவித்து நடத்துவாராக. ஆமென். God bless you all.